செங்கோட்டையன் ஆதரவாளர்களின் கட்சி பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். செங்கோட்டையனினுடைய ஆதரவாளர்களுடைய பொறுப்புகளும் தற்பொழுது பறிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவருடைய ஆதரவாளர்களாக இருந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் செங்கோட்டையன் நடத்தியிருந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருமே கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் KS சுப்பிரமணியம் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தேவராஜ், அத்தானி பேரூராட்சி செயலாளர் SS ரமேஷ் மற்றும் அத்தானியினுடைய துணை செயலாளர் பேரூராட்சியிலே மருதமுத்து உள்ளிட்டவர்கள் ஈரோடு மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக இருக்கக்கூடிய KS மோகன்குமார் இன்று முதல் அவர்கள் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு அறிவிப்பினையும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார். ஒருபொழுதும் துரோகிகளுக்கு அதிமுகவில் இடமில்லை என்று தொடர்ந்து கூறி வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் யாரை துரோகிகளாக குறிப்பிட்டு சொல்லுகின்றாரோ அவர்களுக்கு ஆதரவாக நின்ற செங்கோட்டையனையும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த நிர்வாகிகளையும் கட்சியை விட்டு கட்சி பொறுப்புகளில் இருந்து தூக்கியிருக்கின்றார். அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களாகத்தான் இப்போதும் தொடர்கின்றார்கள். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய பல்வேறு ஒன்றிய செயலாளர்கள் செங்கோட்டையன் நடத்தியிருந்த அந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார்கள். அவர்களும் தற்பொழுது அந்த பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய நகர்வாக இது அதிமுகவிலே பார்க்கப்படுகின்றது. அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் மீண்டும் ஒரு முறை சூடுபிடித்திருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக உட்கட்சி தொடர்பாக பெரிய அளவிலாக எந்த விதமான வெளிப்படையான மோதல் சம்பவங்களும் இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என்று சட்ட போராட்டங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தன. தற்பொழுது அதிமுகவிற்கு உள்ளாக நிர்வாகிகளிடையே மீண்டும் ஒரு முறை இந்த பொறுப்புகளை முன்வைத்து, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புகளை முன்வைத்து அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை முன்வைத்து ஒரு கருத்து மோதல் எழுந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே செங்கோட்டையனை மட்டும் நீக்கவில்லை. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கட்சியினுடைய பொறுப்புகளை விட்டு விடுவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு புறநகரினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் நம்பியூரினுடைய வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள், கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர், அந்தியூரினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர், அத்தானி பேரூராட்சியினுடைய செயலாளர், துணை செயலாளர், ஈரோடுக்கான மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய மோகன்குமார் உள்ளிட்டவர்கள் அவர்கள் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் தற்பொழுது அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, பன்னீர்செல்வத்திற்கோ, டிடிவி தினகரனுக்கோ, சசிகலாவிற்கோ ஆதரவாக யார் பேசினாலும் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக கொஞ்சமும் தயக்கமின்றி இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தியை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தற்பொழுது பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இதன் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கடந்த காலங்களில் பேசியவர்கள் மீதும் இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் பாய்ந்திருந்தன. தற்பொழுதும் செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கின்றார். அதிமுகவினுடைய முக்கிய முகமாக இருக்கின்றார். அவருக்கு எதிராக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திவிடும். என்றாலும் கூட தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அதிரடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார். ஏற்கனவே பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது அதிமுக செங்குத்தாக பிளவுபட்டு விட்டது, பல்வேறு நபர்கள் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பன்னீர்செல்வம் பக்கம் செல்ல போகின்றார்கள், அதிமுகவில் செங்குத்து பிளவு என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் பன்னீர்செல்வம் பெரிய அளவிலான நிர்வாகிகளை ஈர்த்துக் கொள்ள முடியாமல் தன்னுடன் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அளவில் அவர் தற்பொழுது ஒரு தனி அணியாக செயல்பட தொடங்கிவிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது செங்கோட்டையனுக்கும் அதே போன்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கின்றாரோ என்று பார்க்கக்கூடிய விதமாக அதிமுகவினுடைய அசைக்க முடியாத சக்திகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் அதிமுகவினுடைய பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது செங்கோட்டையன் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற அளவில் ஒரு தொண்டராக மட்டுமே திகழ்கின்றார். அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யார் நின்றாலும் அவர்கள் மீதும் உடனடியாக இந்த நடவடிக்கை பாயும் என்பதை நிர்வாகிகளுக்கு சொல்லக்கூடிய விதமாக நேற்றைய தினம் நடைபெற்ற செங்கோட்டையனுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த ஈரோடு புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பொறுப்பாளர்களையும் நம்பியூர் ஒன்றிய செயலாளர்கள், அந்தியூர் ஒன்றிய செயலாளர், அத்தானி பேரூராட்சி செயலாளர், ஈரோடுக்கான தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவரவர் வகித்து வரக்கூடிய பொறுப்புகளில் இருந்து விடுவித்திருக்கின்றார்கள். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக
பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆதரவு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பன்னீர்செல்வம் அணியை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுவரொட்டி ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு வாதம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த கட்சிக்குள் எழுந்திருக்கின்றது. அதற்கு காரணம் செங்கோட்டையன். ஏற்கனவே கடந்த 6 மாதங்களாக அவருடைய செயல்பாடுகள் ஒரு சந்தேகத்திற்கிடமான வகையிலே அதிமுக தலைமையால் உற்று நோக்கப்பட்டதாக ஆதரவாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்திருந்தார். ஆனால் செங்கோட்டையன் நேற்று பேசும் பொழுது தான் சொல்லக்கூடிய கருத்துகள் எதுவுமே தன்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடைய கருத்தும் அதுதான் என்பதை பட்டவர்த்தனமாக தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே செங்கோட்டையன் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, KP அன்பழகன், அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் சீனிவாசன், CV சண்முகம் உள்ளிட்ட அனைவருமே இதே போன்ற கருத்தை தான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 1-2 முறை வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் அதை அவர் கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, பிரதமரை சென்று நான் சந்தித்தேன், பாஜகவின் முக்கிய தலைவர்களை நான் சென்று சந்தித்தேன் என்று என் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நானாக சென்று பாஜகவின் தலைவர்களை சந்திக்கவில்லை. பாஜகவின் தலைவர்கள் செங்கோட்டையன் ஆகிய எனக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பின்படிதான் பாஜகவின் தேசிய தலைவர்களை நான் சென்று சந்தித்தேன் என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்த செங்கோட்டையன், நான் மட்டுமல்ல, பல்வேறு முக்கிய நபர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் கூட தனிப்பட்ட முறையில் பிரதமரை சென்று பார்த்துவிட்டு வந்தார்கள். அதையெல்லாம் யாரும் குற்றம் சொல்லவில்லை என்று பாஜகவினுடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் அழைத்து சந்தித்து பேசுவதாக ஒரு கருத்தை செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். எனவே அதிமுகவில் தற்பொழுது செங்கோட்டையனுக்கும் நேரடியாக அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிர்வாகிகளுக்கு எதிராக இந்த பொறுப்பு நீக்க நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக செங்கோட்டையனின் நகர்வு எவ்வாறு இருக்கும், அல்லது செங்கோட்டையன் குறிப்பிட்டவாறு KP முனுசாமி, KP அன்பழகன், CV சண்முகம், தங்கமணி உள்ளிட்டவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களும் செங்கோட்டையன் கூறியது போலவே உண்மையாகவே பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் இருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது அதிமுகவினரிடையே. எனவே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறும் பொழுதுதான் அது தெரிய வரும். SP வேலுமணி, தங்கமணி போன்ற மூத்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது செங்கோட்டையன், நீங்களும் இந்த கருத்தில் தான் இருக்கின்றீர்கள், பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் தான் இருக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இது உண்மையா பொய்யா என்ற கேள்வியை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரிய வரும். தற்பொழுது இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அதிமுக தலைமை நேரடியாக வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த செங்கோட்டையனையும் அவருக்கு ஆதரவாக நின்ற நிர்வாகிகளையும் கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவித்திருக்கின்றார்கள். உரிய விளக்கத்தை அவர்கள் வழங்க வேண்டும். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மனம் திறந்து நேற்று பேசிய தகவலை எல்லாம் மீண்டும் மறைமாற்றிக் கொண்டால் மட்டும்தான் அவர் அதிமுகவிலே தொடர முடியும் என்கின்ற நிர்பந்தத்தை கட்சியினுடைய தலைமை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே செங்கோட்டையன் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கிக் கொள்வாரா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்திருந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அந்த கெடுவை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டால் மட்டும்தான் அதிமுகவிலே மீண்டும் அவர் மாவட்ட செயலாளராக வர முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு 6-7 மாதங்களிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்குவாரா என்ற ஒரு கேள்வியே தற்போது எழுந்திருக்கின்றது. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட 7-8 முறை தொடர்ந்து ஒரு ஜாம்பவானாக ஜெயித்துக் கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்ற அரசியல் களத்திலே பார்க்கக்கூடிய விதமாக கோபி தொகுதியிலே மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொழுது செங்கோட்டையன் பல்வேறு விஷயங்களை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக குறிப்பிட்டார். தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பை அவர் தொடங்கும் பொழுதே குள்ளம்பாளையத்திலே ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அதிமுகவினுடைய பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு சென்றவன் நான் என்ற ஒரு வார்த்தையுடன் தான் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பை தொடங்கியிருந்தார். வழக்கமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளராக இருந்து நான் என்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கி அதிமுகவில் உயர் பதவிக்கு வந்திருக்கின்றேன் என்று கூறுவதை எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக வைத்திருக்கின்றார். அவர் சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளராக கட்சியில் வளர்ந்தவர். அதே போன்றுதான் நானும் குள்ளம்பாளையத்தினுடைய கிளை செயலாளராக அதிமுகவில் வளர்ந்தவர் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு உங்களை போன்றுதான் நானும் கிளை செயலாளர் என்ற நிலையில் இருந்து இவ்வளவு பெரிய உச்சம் தொட்டிருக்கின்றேன் கட்சியிலே என்று அவருக்கு பகிரங்க சவால் விடுக்கும் வகையிலே அந்த கருத்தை அவர் கூறியிருந்ததாக அரசியல் களத்திலே பார்க்கப்பட்டது. எனவே சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்ததை போன்று குள்ளம்பாளையத்தினுடைய கிளை செயலாளராக இருந்து எம்ஜிஆர் காலத்திலேயே மாவட்ட செயலாளரானவன் நான். எனவே அதிமுகவில் என்னுடைய கருத்துகளுக்கு செவிசாய்க்கப்பட வேண்டும் என்பதை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு நிர்பந்தமாக அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதமாகத்தான் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். எம்ஜிஆர் தன்னிடம் கூறியிருந்த தகவல்கள், ஜெயலலிதாவிடம் தான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்பதையெல்லாம் சொல்லியிருந்தார்.
செய்தியாளர்கள் கூட செங்கோட்டையனிடம் உங்கள் மீது ஜெயலலிதா அவர்கள் பதவி நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கையை எல்லாம் மேற்கொண்டிருந்தாரு. ஜெயலலிதா காலத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு ஒரு மறுவாய்ப்பை வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் பொதுச் செயலாளராக வந்த பிறகுதான் உங்களுக்கு கட்சியிலே மீண்டும் அந்த முக்கிய வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டன என்று செய்தியாளர்கள் கேட்ட பொழுது, என் மீது பதவி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதை போன்றுதான் ஜெயலலிதா அவர்கள் 2009 எடப்பாடி பழனிசாமியை பதவியை விட்டு நீக்கினார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நேரடியான ஒரு சவாலாக அந்த அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய நிலையிலே செங்கோட்டையன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக நேற்று நடத்தியிருந்தார். நான் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவன் என்றால் எடப்பாடி பழனிசாமியும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்தான. 2009ஆம் ஆண்டு கொள்கை பரப்பு செயலாளர் நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரம் அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு தலைமை நிலைய பொறுப்புகளுக்கு வந்தார். அதற்காகத்தான் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதாக அதிமுகவினுடைய கடந்த கால அந்த வரலாறுகள் இருக்கின்றன. என்றாலும் அவரும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் என்று பொருள்படக்கூடிய விதமாக செங்கோட்டையன் பேசியிருந்தார். இவ்வாறு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக பொதுவெளியில் பேசியது எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிகாரத்தை நேரடியாக கேள்விக்குள்ளாக்கி இருந்தது. அவருடைய தலைமைத்துவம் மீது குற்றச்சாட்டுகளை மறைமுகமாக முன்வைத்திருந்தது என்று செய்தியாளர் சந்திப்பில் அடுக்கடுக்காக செங்கோட்டையனுடைய அந்த செயல்பாடுகள் தவறாக இருந்ததாக அதிமுக தலைமையால் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுவரை அவர் கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேலாக பயணம் செய்து விட்டார். அப்படி இருந்தும் எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரும் பேனர் உள்ளிட்டவற்றோடு வந்து நின்றது கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அது ஒரு வகையில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பாக பார்க்கப்பட்டு விட்டது. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த நிர்வாகியை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்க தொடங்கிவிட்ட நிலையில் இதுதான் தங்களுக்கான சந்தர்ப்பம் என்று கருதி அவர்களும் பதிவிட தொடங்கியிருந்தார்கள். செங்கோட்டையனை பயன்படுத்தி அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவிலே தலைமைக்கு ஒரு நெருக்குதலை உண்டு பண்ணி மீண்டும் அதிமுகவில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் டிடிவி தினகரன், சசிகலா ஆதரவாளர்களும் நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பின் பிறகாக தொடர்ந்து உத்வேகத்துடன் செயல்பட தொடங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பல்வேறு நபர்கள் அந்த பதாகையுடன் வந்த நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.